உங்க பார்ட்னரையும் தாண்டி உங்க ஃபீலிங்கை இன்னொருத்தவங்க கிட்ட எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. எஸ், தட்ஸ் யுவர் பிரதர் அண்ட் யுவர் சிஸ்டர். பார்ட்னர் கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள் நிறையவே இருக்கும். அதுக்காக அது பெரிய சீக்கிரட்டாகவும் இருக்காது, சின்ன சின்ன விஷயம் தான். பட் அதை உங்க பிரதரா சிஸ்டர் கிட்ட ஷேர் பண்ணும்போது உங்களுக்கே தெரியாம ஒரு ரிலாக்ஸேஷன் அண்ட் ஹாப்பினஸ் அதுல அதிகமா இருக்கும். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்கள் சைல்ட்ஹுட்டில் அவங்கள அதிகமாக லவ் பண்ணி வைக்கவே மாட்டீங்க. ஒரு ஏஜுக்கு மேலே தான் அவங்க பாண்டிங்கை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறமா தான் பாசமலர் ஓட ஆரம்பிச்சிருக்கும். அட் த சேம் டைம் உங்கள் பிரதர் கிட்டேயோ இல்லை உங்கள் சிஸ்டர் கிட்டேயோ எப்போவும் லவ் யூ நானு சொல்லவே மாட்டீங்க. பட் நான் இல்லைனா நீ சேஃபாக இருக்க மாட்டேன்னு டெய்லி ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. எப்படின்னா 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க. பட் சி சேஸ் டே டைம் ஆச்சு சாப்பிட வாடான்னு கூப்பிட்டதுக்கப்புறம் நம்ம டோட்டல் கோவத்தையும் தூக்கி போட வச்சிரும். அதே மாதிரி சண்டைன்னு ஒன்று வந்துட்டா மண்டை உடையிற அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படி ஒன்று நடந்துச்சான்னு கேட்குற அளவுக்கு ஹாப்பியாக அவங்க கூட விளையாண்டுக்கிட்டு இருப்பீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா, யுவர் பிரதர் இஸ் த ஃபர்ஸ்ட் அன்பெய்ட் பாடி கார்ட் அண்ட் யுவர் சிஸ்டர் ஃபர்ஸ்ட் அன்பெய்ட் தெரபிஸ்ட்.